இந்த சிறப்பு நேரலில் நாம் பேச இருப்பது மிக முக்கியமான ஒரு தகவல். என்றால் இந்த விடயம் என்பது தற்போது உலகம் முழுவதும் டாக் ஆஃப் த டவுன் என்பது போல உலகம் முழுவதும் டாக் ஆஃப் த வேர்ல்ட். போர் வருமா வராதா, வளைகுடாவில் போர் வருமா வராதா, ஈரானும் அமெரிக்கா மோத போகிறதா இல்லையா என்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வி. என்றால் இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. ட்ரம்ப் மட்டும்தான் சொல்ல முடியும். ட்ரம்ப் இந்த போரை தொடங்கினால் போர் வரும், இல்லை என்றால் போர் வராது. எனவே ட்ரம்புக்கு மட்டுமே தெரிந்த இந்த ரகசியத்தில் தற்போது பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் வளைகுடா பகுதியே தற்போது அவசர நிலை, ஒரு எமர்ஜென்சி என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அதனால் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்ற உச்சக்கட்ட பதற்றம் தற்போது வளைகுடா நாடுகளிலே காணப்படுகிறது. குறிப்பாக ஈரான் மற்றும் ஈரானை சுற்றியுள்ள நாடுகளில் இந்த பதற்றம் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா தாக்கலாம். அதற்கு காரணம் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய, அதாவது ஒரு மிதக்கும் விமான நிலையம் என்றே சொல்லலாம். நமது சென்னை விமான நிலையத்தை விட மிகப்பெரிய ஒரு விமான நிலையம் ஒரு கப்பலிலே இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு போர்க்கப்பல் தான் இந்த கப்பல். அந்த கப்பல் தான் தற்போது டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் கல்ஃப், டாக் ஆஃப் இந்தியா, டாக் ஆஃப் யூரோப், டாக் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த போர்க்கப்பல் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது இந்த படையிலே, அமெரிக்கா படையிலே சேர்ந்து 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த கப்பலை பற்றி தான் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த கப்பல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கப்பலாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அந்த கப்பலின் பெயர் USS ஆப்ரஹாம் லிங்கன், CVN 72 என்று அழைக்கிறார்கள். அமெரிக்காவில் உள்ள போர்க்கப்பல்கள் அனைத்துமே, விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த பழைய ஜனாதிபதிகள் பெயர்களை தான் வைப்பார். ஆப்ரஹாம் லிங்கன், CVN 72, 45 ஆண்டுகள் ஆகிற இந்த கப்பல் இந்த போர் படையிலே வந்து சேர்ந்து, அமெரிக்க படையிலே சேர்ந்து தற்போது வளைகுடாவில் நடமாடும் மிதக்கும் குட்டி நகரம் என்றே அழைக்கலாம். என்றால் தற்போது உலகில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் மிக பெரியது இந்த CVN 72 என்ற ஆப்ரஹாம் லிங்கன் என்ற இந்த போர்க்கப்பல் தான் மிகப்பெரிய போர்க்கப்பல். அடுத்ததாக அடுத்த புள்ளிக்கு சொல்லலாம். ஏன் இவ்வளவு பெரிய போர்க்கப்பலாக இது இருக்கிறது என்றால், இந்த கப்பல் அணுசக்தி, 2 அணு உலைகள் இருக்கின்றன. எனவே அணு உலைகள் மூலமாக தேவையான மின்சாரம் முதற்கொண்டு அனைத்துமே தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் தொடர்ந்து இயங்கக்கூடிய அந்த அளவுக்கு அணுசக்தியுடன் இயங்கும் இந்த கப்பலில் வீரர்கள், பணியாளர்கள் என 5500 பேர் இருக்கின்றனர். கப்பற்படை வீரர்கள், அவர்களுக்கு பணியாளர்கள் என 5500 வீரர்களும் பணியாளர்களும் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு குட்டி நகரம். அதனால்தான் மிதக்கும் குட்டி நகரம், கப்பலிலே மிதக்கின்ற, ஒரு கடலிலே மிதக்கின்ற ஒரு குட்டி நகரமாக இருக்கிறது. இந்த கப்பல் அணுசக்தி இயங்கக்கூடியது. அணுசக்தி இயங்குவதால் என்னென்ன வேறு என்ன அம்சங்கள் இதில் இருக்கிறது, அடுத்த புள்ளியிலே பார்க்கலாம். வேறு என்ன புதிய அம்சங்கள் இருக்கிறது என்று. இந்த CVN 72 72 இந்த போர்க்கப்பலிலே, ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலே டொமஹாக் ஏவுகணைகள் உள்ளிட்ட பல ஆயுதங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. டொமஹாக் ஏவுகணை என்பது அமெரிக்காவின் மிகவும் பிரசித்தி பெற்ற அதிநவீன ஏவுகணைகளில் ஒன்று. இந்த ஏவுகணை என்பது சாதாரண ஏவுகணை அல்ல. குறுகிய உயரத்தில், அதாவது கப்பலில் இருந்து ஏவலாம், நிலத்திலிருந்து ஏவலாம், விமானத்திலிருந்து ஏவலாம், எங்கிருந்து வேணாம் இந்த டொமஹாக் ஏவுகணைகளை ஏவ முடியும். இதில் உள்ள போர்க்கப்பல்களை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இதிலிருந்து எந்த நேரத்திலும் பறந்து சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த ஏவுகணைகள் குறைந்த உயரத்திலே சென்று துல்லியமாக இலக்கை, இந்த விமானங்கள் போன்று சென்று தாக்கலாம், கப்பலிலிருந்தும் ஏவலாம். இந்த டொமஹாக் ஏவுகணைகள் 1 2 அல்ல, 100கணக்கான டொமஹாக் ஏவுகணைகள் இதிலே இருக்கின்றன, இந்த கப்பலில் வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எந்த நேரத்திலும் இந்த போர்க்கப்பலிருந்து ஏவுகணைகள் பாய்ந்து எதிரிகளின் இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியது. எனவே அணு ஆயுதங்களும் இதில் இருக்கலாம். ஆனால் தற்போதைக்கு அணு ஆயுதங்கள் இருப்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. ஆனால் இந்த கப்பலிலே போதிய அளவு ஆயுதங்கள் இருக்கின்றன. ஒரு பெரிய வாரை நடத்தக்கூடிய அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கின்றன. அடுத்த புள்ளிக்கு செல்லலாம். அடுத்து என்ன இந்த கப்பலின் சிறப்பு அம்சம் என்றால், 1 லட்சம் டன், மிக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 99,940 டன் எடை கொண்ட இந்த கப்பல் 1 லட்சம் டன். 1 டன் என்றாலே 1000 கிலோ. 1 லட்சம் × 1000 கிலோ எடையுள்ள இந்த கப்பலிலே 70 போர் விமானங்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த போர் விமானங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். இந்த கப்பலை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எத்தனை போர் விமானங்கள் பாருங்கள். 1 2 என்று எண்ணிக்கொண்டே சொல்லலாம்.
70 போர் விமானங்கள், ஒன்றுள்ள 70 போர் விமானங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஹெலிகாப்டர்களும் இந்த கப்பலில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 16 ஹெலிகாப்டர்கள் இருக்கின்றன. எனவே எந்த நேரத்திலும் அதிரடி தாக்குதலுக்கு உரிய தயார் நிலையில் இந்த கப்பல் எப்போதுமே இருக்கும். இந்த கப்பலிருந்து அதே போன்று விமானம் ஓடுதளத்தில் இறங்குவது போல, பயணிகள் விமானம் போல அல்ல, ஒரு 10-100 அடிகளே இறங்கி ஏறக்கூடிய அளவுக்கு இந்த கப்பல் பறந்து விரிந்த கப்பல். பார்க்கலாம், பறந்து விரிந்திருக்கிறது பாருங்கள், எவ்வளவு பெரிய கப்பல். எனவே இதிலே 1 லட்சம் டன் எடை கொண்ட கப்பல், 1 லட்சம் டன் என்பது 70 போர் விமானங்கள் இருக்கக்கூடிய இந்த கப்பல். அடுத்த புள்ளிக்கு செல்லலாம். இந்த மிதக்கும் குட்டி நகரமான இந்த ஆப்ரஹாம் லிங்கன் அணு ஆயுத கப்பலில், அணுசக்தியில் இயங்கக்கூடிய கப்பலிலே அடுத்த புள்ளி என்னவென்றால், கிட்டத்தட்ட 12 பில்லியன் அமெரிக்க டாலர். இதனுடைய மதிப்பு 12 பில்லியன் அமெரிக்க டாலர். $1 இன்றைய மதிப்பிலே 90 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 12 பில்லியன் டாலர் என்றால் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வரும் ரூபாய், இந்திய ரூபாய் 1 லட்சம். இந்த ஒரு கப்பல் மட்டும் 1 லட்சம் கோடி. மிதக்கும் நகரம் என்று நாங்கள் சொல்வது சரி என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த கப்பல் ஒரு மிதக்கும் நகரமாக, ஒரு கப்பல் கடலிலே மிதக்கும் நகரமாக, ஒரு மிதக்கும் விமான நிலையமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த விமானங்கள் எப்படியெல்லாம் பறந்து செல்கின்றன என்று மிக அருமையாக இருக்கின்ற ஒரு கப்பல். இந்த கப்பலின் பிரம்மாண்டத்தை பார்ப்பதற்கே ஒரு நாள் முழுவதும் நீங்கள் அந்த கப்பலில் சுற்றுலா போகலாம். அந்த அளவுக்கு பல அதிசயமான அம்சங்கள் இந்த கப்பலில் இருக்க. வளைகுடாவில் நடமாடும் இந்த மிதக்கும் குட்டி நகரத்திலே பல விடயங்கள், நமக்கு ஆர்வம் தரக்கூடிய பல விடயங்களுக்கு அந்த அளவுக்கு மிகவும் ஆர்வமுடைய ஒரு கப்பலாக இந்த போர்க்கப்பல் இருக்கிறது. அடுத்து இந்த மிதக்கும் குட்டி நகரமாக இருக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் அடுத்து என்ன புள்ளி என்று பார்த்தால், 330 மீட்டர் நீளம், 250 மீட்டர் அகலம் என 3 கால்பந்து மைதானம் அளவிற்கு பெரியது இந்த கப்பல். 3 கால்பந்து மைதானங்கள். இன்னும் உங்களுக்கு புரிய வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், எல்ஐசி கட்டிடம் இருக்கல்லவா, அந்த எல்ஐசி கட்டிடத்தின் அடி என்று பார்த்தால் 177 அடி. நமது சென்னையில் உள்ள எல்ஐசி அனைவருக்கும் தக்கின்ற எல்ஐசி என்றால் அனைவருக்கும் இந்த சென்னையில் உள்ள எல்ஐசி 177 அடி. இது இந்த கப்பலின் அடி என்று பார்த்தால் 1092 அடி. அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு 7 மடங்கு எல்ஐசியை பார்க்கிறோம் அல்லவா, அந்த எல்ஐசியை தலைக்கீழே படுக்க வைத்தால் 7 மடங்கு இருக்கும் அல்லவா. நீங்கள் பார்க்கலாம், அந்த கப்பலை தற்போது பார்க்கலாம், எந்த அளவுக்கு பெரிய நீண்ட கப்பல். கிட்டத்தட்ட 7 எல்ஐசி பில்டிங்கை தரையில் படுக்க வைத்தால் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதோ அந்த அளவுக்கு எவ்வளவு பெரியது பாருங்கள், மிக பெரியது. பார்க்கும்போது நமக்கு இதில் இந்த ட்ரோன் ஷாட் மூலம் எடுத்ததாக சிறியதாக தெரிகிறது. ஆனால் நீங்கள் பார்க்கும் விமானமே குட்டி குட்டியாக தெரிகிறது. அப்படி என்றால் எந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும் என்று பார்க்கலாம், மிக பெரியது. அதாவது 3 கால்பந்து மைதானம், கிட்டத்தட்ட 7 எல்ஐசி பில்டிங்கை படுக்க வைத்தால் எவ்வளவு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு நீளமான ஒரு கப்பல் தான் இந்த மிதக்கும் குட்டி நகரமாக இருக்கிறது. இந்த கப்பலின் அடுத்த பெரிய அம்சம் என்னவென்றால், மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று, இது அனைவரும் தெரிய வேண்டிய ஒரு அம்சம். இந்த 300 பெரிய அளவுக்கு இருக்கின்ற இந்த கப்பலை பாதுகாப்பதற்காக 4 தாக்குதல் கப்பல்கள், அதாவது டெஸ்ட்ராயர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இது சிறிய வகை போர்க்கப்பல். இந்த பெரிய விமானந்தாங்கி போர்க்கப்பலை, மிகப்பெரிய விமானந்தாங்கி போர்க்கப்பலை பாதுகாப்பதற்காக இது எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கே 4 தாக்குதல் கப்பல்கள், டெஸ்ட்ராயர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த 4 கப்பல் கூடவே செல்லும். இந்த கப்பல் எங்கு சென்றாலும் கூடவே செல்லும். ஏதாவது ஆபத்து வருகின்றால் அந்த கப்பல்களும் தாக்குதல் நடத்தும். இந்த கப்பல்களிலேயே உங்களுக்கு ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள், ஏவுகணை எதிர்ப்பு கருவிகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த கூடவே செல்லும் 4 கப்பல்களும் அதுவும் ஒரு வகையான போர்க்கப்பல், தாக்குதல் கப்பல்கள் தான். அந்த கப்பல்களில் இருந்தே நீங்கள் மற்ற கப்பல்கள் ஏதேனும் வந்தால், ஏதேனும் எதிரிகள் தாக்குதல் அதிலிருந்து நடத்துவார்கள். எனவே இந்த போர்க்கப்பலுக்கு 4 போர்க்கப்பல்கள் பாதுகாப்பு என்றால் இந்த போர்க்கப்பல் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை நீங்களே புரியுங்க. அந்த அளவுக்கு பெரிய போர்க்கப்பல் தான் இந்த போர்க்கப்பல். அடுத்ததாக இந்த போர்க்கப்பலின் மற்றொரு மிக முக்கியமான சிறப்பம்சம், இது பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த கப்பலின் அடுத்த சிறப்பம்சம் என்றால், 1 மணி நேரத்திலே சுமார் 30 கிலோமீட்டர், 1 மணி நேரத்திலே சுமார் 30 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியது இந்த கப்பல். எந்த அளவுக்கு வேகமாக செல்லும் என்று பாருங்கள். 30 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் செல்கிறது என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த கப்பலுக்கு விறுவிறுவென்று செல்லக்கூடிய ஒரு கப்பல். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் 30 நாட்டிக்கல் மைல் என்பார்கள், 30 நாட்ஸ் என்று கூறுகிறார்கள். அந்த வேகத்தின்
கடலிலே செல்லும் நாட்டிக்கல் மைல் என்றார்கள், நமது தரையிலே மைல் கிலோமீட்டர் என்றால் அது போன்ற நாட்டிக்கல் மைல் என்று கூறுவார்கள். 30 கிலோமீட்டர் வேகத்திலே, கிலோமீட்டர் பாதையிலே 30 கிலோமீட்டர் வேகத்தை செல்லக்கூடிய வேகம் இருக்கிறது இதற்கு என்று கூறுகிறார்கள் ஒரு மணி நேரத்திலே. அடுத்ததாக நான் பார்த்தோம் என்றால் இது தைவான் அருகே இருந்தது. தைவான் அருகே தென் சீன கடல் பகுதியில் இருந்தது. ட்ரம்ப் உத்தரவிட்ட பிறகு தற்போது பாரசீக வளைகுடா பகுதிக்கு வந்திருக்கிறது. பாரசீக வளைகுடா பகுதியிலே எங்கே இருக்கிறது என்றால் இது டிரான்ஸ்பாண்டர் என்ற இந்த கப்பல் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்காக ஒரு ஸ்விட்சர் இருக்கும். தற்போது அது அணைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது அணைக்கப்படும் என்றால் பொதுவாக ஒரு போர்க்காலங்கள் வந்தால் மட்டுமே அந்த கப்பல் எங்கே இருக்கிறது துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை அணைத்து விடுவார்கள். அந்த வகையிலே இந்த கப்பல் அந்த ஸ்விட்சர் அணைக்கப்பட்டது. எனவே தற்போது கப்பல் எங்கு இருக்கிற எக்ஸாக்டாக துல்லியமாக எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த கப்பல் இருக்கின்ற இடம் தற்போது அந்த பாரசீக வளைகுடாவில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறது, அங்கு சென்று விட்டது என்பதுதான். ஏனென்றால் இந்த போர்க்கப்பல் வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் வாருங்கள் வாருங்கள் ஆயுதங்கள் என்றால் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொன்னார், தி ஆர்மடா இஸ் இன் கல்ஃப் என்று கூறுகிறார். ஆர்மடா என்றால் போர்க்கப்பல்களின் அணிவகுப்பு என்று பொருள். எனவே போர்க்கப்பல்களின் அணிவகுப்புடன் தற்போது நாங்கள் வளைகுடா பகுதியிலே தங்கி மையமிட்டிருக்கிறோம், முகாமிட்டிருக்கிறோம் என்ற வகையிலே கூறியிருக்கிறார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கும் ஈரானியர்கள் அவர்களும் பதிலடியாக வாருங்கள் வாருங்கள், உங்களுக்காக தான் எங்களுடைய ஆயுதப்படைகள் காத்திருக்கின்றன, எங்கள் ஆயுதங்கள் தயாராக காத்திருக்கிற, வாருங்கள் வாருங்கள் மோதி பார்த்திடுவோம் என்று அவர்களும் ஒரு கை விடமாட்டோம் என்ற வகையிலே தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவின் முஸ்தீபுகள் என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்பதை போல. கிட்டத்தட்ட பல விமானங்கள் கிட்டத்தட்ட இந்த போர் ஆயுதங்கள் கப்பலே 60 விமானங்கள் 70 விமானங்கள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக அங்கு பல பகுதிகள் இருக்கின்றன. குவைத், ஜோர்டான் போன்ற பல இடங்களிலே இவர்களுடைய அமெரிக்காவின் இராணுவ நிலைகள் இருக்கின்றன. சவுதி அரேபியா போன்ற இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே அந்த இடங்களிலே பல விமானங்கள் ஏற்கனவே இருக்கின்றன, தயார் நிலையிலே பல விமானங்கள் இருக்கின்றன. அந்த விமானங்கள் என்று பார்த்தால் நீங்கள் F-60 விமானங்கள் மட்டுமல்ல, இதிலேயே பல விமானங்கள் போர் விமானங்கள் F-15E விமானங்கள் இருக்கின்றன. F-15E அட்டாக் பிளேன்ஸ் என்று அழைக்கின்றார்கள். அந்த விமானங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. டோமோஹாக் மிசைல்ஸ் இருக்கின்றன. 4 போர்க்கப்பல் இருக்கின்றன. எனவே ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு மிதக்கும் நகரமாக, மிதக்கும் போர்க்கப்பலாக, மிதக்கும் ஒரு விமான நிலையமாக விமானங்கள், பீரங்கிகள், 5500 வீரர்கள் என அனைவரும் தயார் நிலையிலே தற்போது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பலாக தற்போது பாரசீக வளைகுடா பகுதியிலே மையமிட்டிருக்கிறார்கள். எனவே போர் தொடங்கினால் இதில் இருந்துதான் முதலில் டோமோஹாக் ஏவுகணைகளும் விமானங்களும் பறந்து சென்று தங்கள் தாக்குதலை நடத்தும். எனவே ஆப்ரஹாம் லிங்கன் CVN-72 என்று சுருக்கமாக அழைக்கிறார்கள். CVN-72 இந்த நிமிட்ஸ் வகை போர்க்கப்பல் வகையை சேர்ந்தது. நிமிட்ஸ் என்று ஏன் பெயர் வந்தது என்றால் இதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. செஸ்டர் நிமிட்ஸ் என்பவர் அந்த இராணுவ கப்பற்படையின், அமெரிக்க கப்பற்படையினுடைய மிகப்பெரிய புகழ்பெற்ற இராணுவ தளபதியில் ஒருவர். அவர் பெயரில் தான் நிமிட்ஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நிமிட்ஸ் வகை போர்க்கப்பல் இது தற்பொழுது மிக முக்கியமான ஒரு போர்க்கப்பலாக அமெரிக்காவின் 4 மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற 4 விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது வயதான கப்பல்களில் ஒன்று. 45 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் 5 ஆண்டுகளில் இந்த கப்பல் ஓய்வு பெற்றுவிடும் என்பது மிக முக்கியமானது. அந்த அளவுக்கு இது ஏற்கனவே நடைபெற்ற ஈராக் மீது நடைபெற்ற யுத்தமாகட்டும், 90ல் நடைபெற்ற யுத்தங்கள் போன்றவற்றெல்லாம் இந்த போர்க்கப்பல் மிகப்பெரிய பங்காற்றி அமெரிக்காவின் வெற்றிக்கு, அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பெரிய உதவி இருக்கிறது என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டும். எனவே இந்த மிதக்கும் நகரமாக, மிதக்கும் விமான நிலையமாக இருக்கும் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தால் இதிலிருந்துதான் அந்த தாக்குதல் ஆரம்பமாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கட்டளைக்காக தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.